காந்தியவாதி சசி பெருமாள் மரணம் குறித்த நீதி விசாரணைக்கு உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி செல்போன் கோபுரம் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட சசி பெருமாள் உயிரிழந்தார். ஆனால் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறிய குடும்பத்தினர் மற்றும் அரசியல் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சசி பெருமாள் மரணம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட கோரி அவரது மகன் விவேக், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் அம்மனுக்களை இன்று தள்ளுபடி செய்த நீதிபதி எம் சுந்தரேஷ், சசி பெருமாள் மரணம் குறித்து 3 மாதத்தில் விசாரணையை முடித்து வழக்கு நடைபெறும் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய டிஐஜி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த மாவட்ட எஸ்பியும் டிஐஜியும் விசாரணை பண்ணி விரிவான தாக்கல் 3 வார காலத்துக்குள் பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞரை சந்தித்து மேல்முறையீடுக்கான நடவடிக்கை எடுக்கும்.